சலாம் எவ்ரிவான். இன்றைக்கி வந்து என்னோடய பிரியாணி ஸ்டோரியை பற்றி தான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். எப்போவுமே நான் வந்து சூப்பராக குக் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, நான் வந்து ஆவரேஜாக தான் குக் பண்ணுவேன். எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து அதுவும் நான் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டது வந்து பிரியாணி தான். நீங்கள் நம்புவீங்களா நம்ப மாட்டீங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து பிரியாணி வந்து நான் வந்து செஞ்சு பார்த்துலாம் கற்றுக்கல, பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா வந்து எங்கள் வீட்டிலலாம் வந்து எப்படின்னா மேசிவ் அமௌண்ட்டாக சமைப்பாங்க. லைக் அந்த பெரிய பெரிய பிரியாணி குண்டாலெல்லாம் சமைப்பாங்கல்ல, அப்போ வந்து அந்த பெரிய கரண்டி இருக்கும். அந்த கரண்டி வந்து ஆக்சுவலி என் ஹைட்டுக்கே இருக்காது, அது என்னை விட ஹைட்டாக இருக்கும். அந்த டைம்லேருந்தே வந்து நான் வந்து அங்கேயே தான் நிற்பேன். எங்கள் வீட்டில் கிண்டுவாங்க, அது செய்வாங்க. அப்போல்லாம் வந்து நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன்னா. ஸோ வந்து எனக்கு வந்து அது பார்த்தே வந்து என்னென்ன ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது குக்கர் பிரியாணி. ஆக்சுவலி குக்கர் பிரியாணி வந்து எப்படின்னா குழஞ்சிரும், இல்லைனா வந்து சாப்பாட்டு அரிசியில் செஞ்சால் அது ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ நான் வந்து இது வரைக்கும் தம் பிரியாணி வந்து நான் ட்ரையே பண்ணதே இல்லை. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் தம் பிரியாணி ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா தான் ஆக்சுவலி இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால எங்கள் அம்மாவே பிரியாணி செய்கிறேன்னு சொன்னாங்க. நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஏதோ செஞ்சிட்ருக்கேன் பாருங்கள். எனக்கு வந்து எப்படின்னா தம் பிரியாணி இப்போ வந்து பச்சரிசியில் தான் வந்து எங்கள் வீட்டில் தம் பிரியாணி வந்து செய்வாங்க. பச்சரிசியில் வந்து செய்கிறப்போ அது எப்படி இருக்கும், அப்படி தம்மில் போடும்போது சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். பட் குக் பண்ணுற அந்த பதம்னு ஒன்று இருக்குல்ல, அது எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது. நான் பிகினரை விட வந்து மோசம். பட் நான் வந்து ஏதோ ட்ரை பண்ணுறேன். எனக்கு வந்து நல்லா வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்ற அளவுக்கு டீசெண்டாக வந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து இந்த கலர்ஸ்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. இது பிரியாணியில் போடுவாங்களா, இந்த கலர்லாம் ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி நானும் வந்து கலர்லாம் ஆட் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். இங்கே வந்து இந்த சிக்கனில் வந்து தம் பிரியாணி செய்கிறது வந்து மட்டனை விட கம்பேரிட்டிவ்லி ஈஸி. அவங்க தயிர் வந்து நான் தயிர் சாப்பிடக்கூடாது, பட் நான் தயிர் ஊற்றிருக்கேன். ஏன்னா வந்து பிரியாணிக்கு எங்கள் வீட்டில் மோஸ்ட்டாக தயிர் தான் ஊற்றுவாங்க. எல்லா பிரியாணியும் தயிர் ஊற்றணும்ல. ஸோ ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு புளிச்ச தயிராக ஊற்றினேன் நான். அதுக்கப்புறம் லெமன் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். லெமன் வந்து ஸ்வீஸ் பண்ணது வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா நான் ஒன் ஹேண்டில் வீடியோ எடுத்து ஒன் ஹேண்டில் குக் பண்ணிட்டுருந்தேன். அதனால் எனக்கு வந்து அளவு தண்ணி வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, இவ்வளோ 3 படி அரிசிக்கு 1 படிக்கு 2 இது வந்து வாட்டர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ வாட்டர் மட்டும் எங்கள் அம்மிட்ட கேட்டு வாட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அது கொதிச்சதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு போட்டேன். அப்போ வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி வந்து இந்த பச்சரிசி வந்து சீக்கிரமாக குக் ஆகிடுது நார்மல் ரைஸை விட. ஸோ வந்து கொஞ்சம் எனக்கு வந்து அதை பற்றி நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுமாதிரி தண்ணி வச்சு மேலே தம்முக்கு விட்டேன். தம்முக்கு விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலி டெக்ஸ்சர் நல்லா இருந்துச்சு, கலர் மட்டும்தான் இல்லை, டேஸ்ட் வந்து எப்பயும் சாப்பிட்ற பிரியாணி மாதிரி தான் இருந்துச்சு. வீடியோவில் தான். பை.